ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பெங்களூர் வெதர் இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி ஊருக்கு போக மனசு வரும்? அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ பெங்களூரில் வெதர். ஒரு வழியாக நானும் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி டிக்கெட் போட்டுட்டேன். இந்த டைம் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது, சிரமப்படக்கூடாது அப்படின்னுட்டு. எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் வந்தே பாரத் மட்டும்தான். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெயினில் தான் நம்ம வந்தோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எந்திரிச்சு உட்காந்ததையுமே இந்த மாதிரி ஒரு வியூ எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆப்பு கடவுள் வச்சுக்கிட்டே தான் இருக்கார், ஏதாவது ஒரு ரூபத்தில், எப்படின்னே தெரியல. அப்புறம் ஒரு வேளை என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்து செட்டில் பண்ணி வச்சுட்டு நான் உட்காந்துருந்தேன். பக்கத்தில் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வாரணமாயிரம் மாதிரியே பக்கத்தில் ஒரு பையன் வந்தான். ஓகே, நம்மளுக்கு அதை பற்றி எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை, இக்னோர் தட் பார்ட். ஓகே, ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகிக்கும். ஸோ எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. ப்ளஸ் கீழே நம்மளுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இடம் இருந்தது. வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியே கொடுப்பாங்க நீங்கள் உங்களோட டிக்கெட்ஸ்லேயே. நம்மளோட ட்ரெயின் பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து மதுரை போகிறது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல வியூவோட நல்லபடியாக ட்ரெயின் பார்த்துட்டே போகணும். நான் வீட்டுக்கும் ஒரு 10:30 11க்குள்ளே போகணும் அப்படிங்கிற டைமில் நீங்கள் இந்த ட்ரெயின் சூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நல்ல வியூஸ் எல்லாமே உங்களுக்கு சேலம் வரைக்குமே இருக்கும். நல்ல மவுண்டன்ஸ் வியூ ப்ளஸ் நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்ட் வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ட்ரெயின் ஒரு 1:30 கிளம்பி நம்மளுக்கு ஒரு 4:30க்கு சேலம் வந்துருச்சு. 4:30லேருந்து 5:30க்கெலாம் நம்மளுக்கு கரூர் வந்துச்சு. நாமக்கல் கரூர் ரெண்டுமே கிராஸ் ஆகி நம்மளுக்கு 5:30க்கு டான்னு வந்துருச்சு கரூரில் இருக்கிற பீப்புள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால. அப்புறம் நம்மளுக்கு கரூர்லேருந்து திருச்சி கவர் ஆகி தான் நம்மளுக்கு திண்டுக்கல் வரும். ஸ்ட்ரைட்டாக திண்டுக்கல் போனால் ஒரு 30 மினிட்ஸில் ரீச் ஆகிடும். பட் நம்மளுக்கு திருச்சி கவர் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் திருச்சி போய் தான் திண்டுக்கல் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டையுமே கூட கிராஸ் பண்ணி தான் வந்தது. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு இடையில ஒரு 2-3 இடத்துல நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டி தான் நம்மளுக்கு கிராஸ் ஆகி திருச்சி வரும். ஸோ அதெல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு திண்டுக்கல் வர்றதுக்கு ஒரு 8:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் தான் டிலேன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் உங்களுக்கு லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளோட எஸ்சிடிசி மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப ஸ்பேஷியஸான கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரான பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஃபேமிலியோடு போகிறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ். ஸோ இது என்னோடய வீடு தாண்டி தான் வந்தது. அந்த டைமில் நான் இது கேப்சர் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் எனிவேஸ் நான் திரும்ப இதே வழியாக தான் திரும்ப வரணும், அந்த ஒரு கஷ்டம் எனக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வழியாக நான் அந்த மாதிரி திண்டுக்கல் சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய்ட்டும் நிறைய வீடியோஸ் வரும். பாய் பாய். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.